ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் 5:30 மணிக்கு தான் விளக்கு போட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. ஒரு சாதத்தையும் வச்சாச்சு. லேட் ஆகிறதுனால ஒரு தக்காளி தொக்கு செஞ்சுட்டு சாதத்தை போட்டு பிரட்டி எடுத்துடலான்ட்டு ஒரு தாளிப்பும் போட்டாச்சு. காலையில் டிஃபனுக்கு ராகி கஞ்சி கொதிக்க வச்சாச்சு. இது உடம்புக்கு நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் எடுத்துப்போம். தேங்காய் துவையிலும் மத்தியானம் தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்க பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். வேலை முடிஞ்சுது. ஆனால் நமக்கு பாருங்கள், காஃபி குடிக்க கூட டைம் இருக்காது. வேலை செஞ்சுட்டே நம்ம காஃபி குடிப்போம். இந்த கேப்லேயே நான் முட்டையும் பாயில் பண்ணிட்டேன். சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ராகி கஞ்சோட என்னோடய டிஃபன் வேலை முடிஞ்சுது. ஈவினிங் எல்லோரும் இட்லி தோசை போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சப்பாத்தி செய்யலாம் இல்லை பூரி செய்யலாமான்னு யோசிச்சுட்டு கடைசியில் பூரி செய்யலான்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடித்ததுக்கப்புறம் அப்பாடான்னு இருந்தது. காஃபி குடித்ததுக்கப்புறம் ஈவினிங்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது இறக்க போகும்போது நீங்கள் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குங்க, சூப்பராக இருக்கும். பூரியும் செஞ்சாச்சு, எல்லோரும் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி இது டே நல்லா போச்சு. தேங்க்யூ.